ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூடும் என தற்போது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கப்படும் எனவும் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் எனவும் அப்பாவு தற்போது அறிவிப்பானது தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டு சட்ட கூட்டத்தொடர் ஆனது தொடங்கும் எனவும் அதன் அடிப்படையில் முதல் கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படும் எனவும் அப்பாவு அதாவது சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில் 2026ஆம் ஆண்டு அதாவது சட்டசபை கூட்டமானது 20ஆம் தேதி தொடங்கப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய அவர் கடந்த மாதம் அதாவது கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னா நடைபெற்ற முதல் ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு தயாரித்தளித்த உரையை வாசிக்காமல் இருந்தார். இந்த கருத்தானது பெரும் சர்ச்சைக்குள் ஏற்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டு கூட்டத்தொடரிலும் தமிழ்நாடு அரசு வழங்கிய உரையை வாசிக்காமல் RN.ரவி தனது தேசிய கீதத்தை குறித்து சில கருத்துக்களை மட்டுமே தெரிவித்து அந்த தனது உரையை நிறைவு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற முதல் சட்டசபை கூட்டத்தொடரின் போது அவர் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தவுடன் கவர்னர் RN.ரவி தனது உரையை வாசிக்காமலேயே சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். இது பெரும் சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய நிலையில் நடைபெறவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அதாவது தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய நிலையில் அதாவது இந்த ஆண்டு ஆளுநர் தனது உரையை சட்டப்பேரவையில் வாசிப்பாரா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஜனவரி முதல் மாதத்தில் அரசு பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதாவது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பல திட்டங்களை துவங்கிப்பதற்காக தனது சுற்றுப்பயணத்தை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் 2026 ஜனவரி 20ஆம் தேதி துவங்கப்பட இருக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் RN.ரவி உடைய உரை இந்த ஆண்டு வாசிப்பாரா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. ஏற்கனவே பொங்கல் ஆனது ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய நிலையில் பொங்கலுக்கு கழித்துதான் இந்த சட்டப்பேரவை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. அதுக்கான தற்போது கோப்புகளை ஆளுநர் மாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதுக்கான ஒப்புதலும் தற்போது பெறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.